கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொன்னால் நாம் எல்லோரும் காலை எழுந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோம், பிறகு வேதத்தை வாசிக்கிறோம். ஒரு சிலர் வீட்டிலே கிறிஸ்துவ பாடல்களை ஒலிக்க விட்டு தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தொலைக்காட்சியிலே அமர்ந்து தேவ செய்தியை கேட்கிறார்கள். இது எல்லாம் ஒரு நல்ல பழக்கம். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இது அடையாளம் அல்ல. அப்படியானால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு பெரும்பாலான தேவ பிள்ளைகளை நான் கவனித்து பார்க்கும் பொழுது, ஒரு காலத்தில் நல்லா ஜெபித்தேன் தம்பி, இப்போ கொஞ்சம் ஜெபிக்க முடியல என்று சொல்லுகிறவர்களை பார்க்கிறேன். ஏன்? ஒரு காலத்தில் ஜெபித்தவர்களுக்கு இப்பொழுது ஜெபிக்க முடியவில்லை. சிறுவனாய் இருந்த பொழுது ஓடினேன், மரம் ஏறினேன், குதித்தேன், உற்சாகமாய் இருந்தேன். இப்பொழுது வயதாகிவிட்டது, முன்பு போல் ஓட முடியவில்லை என்று சொன்னால் அது சரீர பலவீனம். ஆனால் ஜெபிக்க முடியவில்லை என்று சொன்னால் அது உள்ளான மனுஷனில் ஏற்படுகிற ஆத்தும பலவீனம். அந்த ஆத்தும பலவீனத்துக்கு காரணம் என்ன? சரீரத்துக்கு வயதாகிறது போல ஆத்துமாவுக்கு வயதாகுமா என்று சொன்னால் ஒரு நாளும் ஆத்துமாவுக்கு வயதாகாது. இங்கே பாருங்கள், இதை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார். 95ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை பாருங்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிரியமானவர்களே, தம்முடைய சொந்த ஜனம் என்று சொல்லிக் கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே என் வழிகளை அறியாதபடி அவர்கள் இப்படி வழுவி போகிறது நிமித்தம் நான் கொடுக்கிற இளைப்பாறுதலுக்குள் அவர்கள் பிரவேசிக்க கூடாது என்பதற்காக என்னுடைய கோபத்திலே இனி உனக்கு இளைப்பாறுதல் கிடையாது, என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை உனக்கு தரமாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆணைன்னா ஆர்டர், உறுதிப்படுத்துகிறது. அப்போ இனி உனக்கு என்னிடத்தில் பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை என்று சொல்லி அவர்களை தூரமாய் விலக்கி விடுகிறார். கவனித்து பாருங்க, அடிக்கடியாக சொல்வார், இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என்று சொல்லி அடிக்கடியாக சொல்லுவார். நீங்கள் என் சொந்த பிள்ளைகள் என்று சொல்லுவார். அப்படி ஆண்டவர் சொல்லி கொண்டிருந்த அதே ஜனத்தை குறித்து சொல்லுகிறார், நீ என் வழிகளை அறியாதவன், நீ வழுவி போகிற இருதயம் உள்ளவன். ஆகவே என்னுடைய சமாதானம், என்னுடைய கிருபை, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடையாது, தூரப்போ என்று சொல்லி அவனை தள்ளி விடுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஒரு காலத்தில் ஆபிரகாம் சந்ததி என்று அழைக்கப்பட்ட, தாவீதின் வம்சம் என்று அழைக்கப்பட்ட தம்முடைய சொந்த சந்ததியை தேவன் வெறுத்து தள்ளிவிடுவார் என்று சொன்னால் நீங்களும் நானும் யார் என்று யோசித்து பாருங்கள். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், நம்மெல்லாம் காட்டு ஒலிவு மரம், அதாவது நாட்டு ஒலிவு மரத்திலிருந்து சில கிளைகளை முறித்து போடப்பட்டிருக்க, காட்டு ஒலிவு மரத்திலிருந்து சில கிளைகளை எடுத்து ஒட்ட வைத்திருக்கிறார். சொந்த ஜனங்களையே அவர் தப்ப விடவில்லை என்று சொன்னால் நாம் அவருக்கு சொந்த ஜனங்கள் அல்ல, அந்நியரும் புறஜாதிகளுமாய் இருந்தவர்களை இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலும் கிருபையினாலும் தேவன் சேர்த்து கொண்டார். அப்படியானால் நாம் தேவனால் கிருபையாய் சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் வழி விலகி போவோம் என்று சொன்னால் நாமும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள முடியுமா? எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் உங்களை கவனித்து பாருங்களேன். கடந்த நாட்களில் ஒரு சபையில் நடந்த 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்காக நான் தூத்துக்குடி பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்கே அந்த சபையிலே சில கிளை சபைகளில் உள்ள போதகர்கள் வந்து அந்த நாளிலே கலந்து கொண்டார்கள். அந்த ஆராதனையில் பாருங்க, அதில் ஒரு 40-45 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் போதகர் அந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு, ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கிறாரு. முன்னாடி ஜனங்கள், நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அவர் தனது செல்ஃபோனை எடுத்து ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். நானும் 5 நிமிடம் பார்த்தேன், 10 நிமிடம் பார்த்தேன். கிட்டத்தட்ட அரை மணி நேர பிரசங்கத்தில் எப்பொழுதாவது அவரை திரும்பி பார்க்கும் பொழுது மொபைல் ஃபோன்லேயே இருக்கிறார். யோசித்து பாருங்கள், ஒரு போதகர் ஸ்டேஜில் உட்கார்ந்து ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்த்து கொண்டு இருப்பாங்க. அவர் ஆத்துமா அந்த செல்ஃபோனில் அடிமைப்பட்டு கிடக்கிறது. தேவ சமூகத்தில் இருக்கிறார், ஆல்டரில் ஸ்டேஜில் இருக்கிறார்,
பிரசங்க வேலையில் இருக்கிறார். அவரே பிரசங்கத்தை கவனித்தாரா இல்லையோ தெரியல. அப்படியானால் அவருடைய சபையில் இருக்கிற மக்களை அவர் எப்படி பலப்படுத்த முடியும், திடப்படுத்த முடியும்? அந்த ஜனங்களுக்கு இவர் எப்படி பரிசுத்தத்தை, உண்மையை, உத்தமத்தை சொல்ல முடியும்? வழுவி போகிற இருதயம் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் இருந்த தெய்வ பயம் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் அதிகாலையில் எழுந்து ஜெபித்த ஜெப அனுபவம் இன்றைக்கு இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் வேற எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்தாமல் வேதத்தை அதிகமாய் வாசித்து நேசித்தது போல இன்றைக்கு நீங்கள் வேதத்தை நேசித்து வாசித்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது வாலிப நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட புதிதிலே அநேக ஜெப குழுக்களோடு இணைந்து இரவு பகல் பாராமல் ஜெபித்து கொண்டிருந்தீர்களே, அந்த அனுபவங்கள் இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கிறதா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஐயா அந்த அனுபவங்கள்லாம் இல்லை, ஆனால் நான் என் வீட்டில் தேவ சமூகத்தில் மணிக்கணக்கான நேரத்தை செலவழித்து ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். பரிசுத்தவான்களோடு இருந்த ஐக்கியமும் இல்லை, வேதத்தை நேசித்து வாசித்த அனுபவமும் இல்லை, தனி ஜெபத்தில் நான் அதிக நேரம் செலவிட முடியவில்லை. இப்பொழுது நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன் அல்லது பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்கிறேன், 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாமல் இருக்கிறேன். முன்பு போல ஆலயத்துக்கு செல்லுவதற்கு, பிரசங்கத்தை கேட்பதற்கு வாஞ்சையும் விருப்பமும் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் எங்கோ வழுவி போயிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒன்று பண ஆசை, அல்லது பதவி ஆசை, அல்லது இந்த மண் ஆசை, பெண் ஆசை, ஏதோ ஒரு பாவத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்து வஞ்சிக்கப்பட்டு வழுவி போனதினால்தான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்து உங்களால் அமர முடியவில்லை. கடந்த நாளிலே ஒரு சபைக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தேன். அந்த சபைக்கு பல வருடங்களுக்கு முன்பு ஊழியம் செய்ய வந்த ஒரு சகோதரனை பார்த்தேன். இடையில கொஞ்ச காலம் வராமல் இருந்தவர் வந்திருந்தார். பாருங்க, ஆராதனை நடத்துறதுக்கு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவரால் மைக்கை பிடிச்சி ஆராதனை நடத்த முடியல. பாடுனா தொண்டையில் இருமல் வருது, ஃப்ரீயாக பாட முடியல, ஒர்ஷிப் நடத்த முடியல, பல டிஸ்டர்பன்ஸ். சரி, ஒர்ஷிப் தான் நடத்த முடியல, உட்காந்து பிரசங்கத்தை கேட்கிறாரா அப்படின்னு பார்த்தா சர்ச்சில் உட்காரவே முடியல. சர்ச்சில் உட்காந்துருக்கிறார், ஃபோன் வருது, எடுத்து ஃபோன் பேசுகிறார். பிறகு எந்திரிச்சு எனக்கு தண்ணி குடிக்க போகிறேன்னு போகிறாரு. பிறகு பார்த்தீங்கன்னா வெளியே ஒருத்தர் வந்து கூப்பிடுறாருன்னு பாடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆராதனையில் ஒரு அரை மணி நேரம் கூட அவரால் ஒரு இடத்துல உட்கார முடியல. ஒரு காலத்தில் வேலை பார்த்து கொண்டு பகுதி நேரமாய் ஊழியம் செய்த மனிதன் ஏன் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியவில்லை என்றால் அதுதான் வழுவி போனதற்கு அடையாளமாயிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் வழுவி போயிட்டீங்களோ, ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து பின்வாங்கி போயிட்டீங்களோ, வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, உங்கள் ஆவியை இழந்திருக்கிறீங்களோ, உங்கள் ஆத்துமாவில் வெறுமையாக இருக்கிறீங்களோ, பாவத்தோடும் உலகத்தோடும் போராடி கொண்டு இருக்கிறீர்களோ, தயவு செய்து ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புங்கள். தயவு செய்து தேவ சமூகத்தில் விழுந்து அழுது ஜெபம் பண்ணுங்கள். தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து மன்றாடுங்கள். நீங்கள் இழந்து போன கிருபைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி போராடுங்கள். இல்லை என்றால் நீங்களும் தப்பிக்கொள்ள முடியாது. தம்முடைய சொந்த ஜனங்களை இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க விடமாட்டேன் என்று ஆணையிட்டவர் உங்களுக்கும் ஒருவேளை ஆணையிட்டு விடலாம். ஆகவே ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உமது அன்பின் கரத்தில் தருகிறேன். விழுந்தவனை கை தூக்கி எடுக்கிற தேவ கிருபை இந்த காலை வேளையில வழி விலகி போன வஞ்சிக்கப்பட்ட உமது பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஆத்துமா அடிமைப்பட்டு கிடக்கிறதை கண்ணோக்கி பாரும். அவர்கள் இருதயம் தேவ சமூகத்தில் ஒருமனப்பட முடியாதபடி ஆண்டவரே விலகி விலகி போகிறதை பாரும். ஆண்டவரே, ஜெபத்தை இழந்து போனதை பாரும். தரிசனத்தை இழந்து போனதை பாரும். ஆண்டவரே, இன்றைக்கு சின்ன சின்ன பாவங்களில் அடிக்கடி தேடி தேடி போய் விழுந்து கொண்டிருக்கிறதை பாரும். உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்குமானால் இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கை தூக்கி எடுப்பீராக. அவர்கள் மேல் இருக்கிற கட்டுகள் உடையட்டும், பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், சாபங்கள் விலகட்டும், அடிமைத்தனத்தின் நுகங்கள் உடையட்டும். மீண்டும் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே, இளையகுமாரன் திரும்பி வந்தது போல உம்முடைய பிள்ளைகளும் உம்மிடத்தில் திரும்பி வருவதற்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.